பயணங்கள் முடிவதில்லை படம் வந்த சமயத்தில் ஒரு பிரபல பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க, பாடல் வரிகளுக்கு வாயசைப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தான். ஆக்டிங், எக்ஸ்ப்ரெஷன், டைலாக்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. கமல் சார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பிரபல பத்திரிக்கை என்னென்னா பாட்டுக்கு வாய் அசைக்கிறதில்ல, நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு வேற்று மொழியிலேருந்து வந்தவர், என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க, எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப பாலு சார் குரல் கேட்டால் தானாகவே வாய் அசைக்கும் சார். ஏன்னா அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடியிருப்பார் எல்லா பாடல்களும். அது கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன், அவ்வளோதான். இல்லை ஒன்றும் ஜஸ்ட் லைக் இட்ஸ் பிகாஸ் அவர் நீங்கள் பாலு சார் அந்த பாட்டு அதில் கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிறது ஆகட்டும், வைகிரியில் வைகை கரையில் ஆகட்டும், இளைய நில ஆகட்டும், அந்த பாட்டு கேட்கும்போதே யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும், பாடணும், சோகத்துலேயும் எல்லாமே அது தானாக வரும். இன்ஃபேக்ட் என்னோடய பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறதா எனக்கு. தேங்க்யூ சார். அது எஸ்பிபி சார் அவரோட அவார்டு தான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு. அவர் சொல்லியிருக்கிறத நான் பாடுறேன்னா மோகன் பாடினான்னு கேட்குறாரு, யூ ஆர் ஸோ குட் இன் தட் குட் லக்குன்னு சொன்னார் பயணங்கள் முடியுது இல்லை டைமில். அதுக்கு அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது, அவர் நிறைய சிவாஜி சார் எம்ஜிஆர்லேருந்து இது வரைக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் பாடியிருக்கிறாரு. அவர் கணக்குப்படி அவர் வீட்டில் சொல்லியிருக்கிறது, வெளியில் முதலெல்லாம் சொல்லியிருக்கிறது, அவருக்கு பாட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாருங்கிறது என்னை முதல்ல பேர் சொல்லியிருக்கிறார். அதுதான் கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் அவார்ட். தேங்க்யூ சார். மோகன் சார் அவர் கேட்டது தான் அதோட ஃபாலோ அப் தான் சார். மோகன் சார் இங்கே சொல்லுங்கள். அதாவது குங்குமச்சிமிழ், ஏன்னா நானே ஒரு ஞாபகம் மறந்துக்கிறேன், ஆனால் உங்கள் படங்கள் இன்னமும் எனக்குள்ளார ஓடிட்டு இருக்கு. இந்த கூட்ஸ் வண்டியில் ஒரு அது ரெட்டைவால் குருவி நீங்கள் சொன்னீங்க, அப்போ அவ்வளோ அளவுக்கு அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த பாட்டுக்கு அந்த முக அசைப்பெல்லாம். ஆனால் அன்னைக்கு அவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது. இன்றைக்கி 150 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க. இன்றைக்கி ஹரா மூலம் திருப்பி வரீங்க. ஒருவேளை அன்றைக்கி விட்டதை பிடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பிளானா? இதில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்குதா? ஏன்னா இன்றைக்கி விஷயம் இருக்குதோ இல்லையா, ஹீரோவுக்கு பயங்கர சம்பளம் இருக்குது. இல்லைங்க, விட்டுது பிடிக்கிறதுங்களெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவன் தலையில் தவனுக்கும் தோறி நம்புகிறவன் நான். எனக்கு என்ன இருக்கோ அது கிடைக்கும், என்ன இருக்கோ அது சாப்பிட. இப்போ இங்கே நாங்களெல்லாம் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட போகிறீங்க. இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றோமா, எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதானே சாப்பிட்றோம். அவ்வளோதான் என் லைஃப்பில். தேங்க்யூ சார். டேரக்டர் சார் அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இது என்ன நம்ம பவுடர் நாயகர் இந்த படத்தில் பயன்படுத்தலையே, என்ன காரணம்? ஒரே உரையில் 2 கத்தி இருக்க வேணாம் மோகன் நிகில்னு அப்படின்ட்டா? நான் தான் எழுதி கேட்க சொன்னேன். இல்லை சார், வேற 2-3 படத்தில் பிஸி ஆகிட்டேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இது என்ன ஹரஹரா சங்கராவா இல்லை எல்லாமுமா? சிவனோட 1008 பேரில் ஒரு பேர், தீமை அழிப்பவன் பகைமை ஒழிப்பவன் சொல்லிட்டு, அதனால் ஹரான். எல்லாருமே லவ்வாக தான் பார்த்துருக்காங்க, நாங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த படத்துலேயே அதை தாண்டி வேறு ஏதாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லவ்வாக பார்த்துருக்கோம், நாங்கள் டீசர் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இல்லைங்க, ஓகே, லவ்வாக பார்த்துருக்கீங்க. அது எத்தனையோ படங்களில் லவ் சீட்டிங்கு, லவ் இது அப்பாவாக எல்லாமே பார்த்துருக்கீங்க. இதில் வேறு கோணத்தில் என்ன பார்க்க முடியும். நீங்கள் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த அந்த ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வேறு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் தான் இது. அண்டு நல்லா பண்ண வச்சுருக்கிறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு, சக நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. சில்வர் ஜூப்ளி நாயகன் இவ்வளோ நாள் ஹீரோவாக தான் களம் காண்டுட்டு இருக்காரு, இப்போவும் ஹீரோவாக தான் இருக்காரு. ஆனால் விஜயோடைய படத்தில் ஹீரோவாக களம் இறங்கியிருக்காரா? இது உங்களுக்கு தெரியாதது கிடையாது. என்னோட முதல் படமே கோகிலாங்கிற படம், கமல்ஹாசன் சார் தான் ஹீரோ, நான் அதில் ஒரு ரோலு. முதல் தமிழ் படம்னு சொல்லிட்டுருக்கிற இப்போ மூடு பண்ணியில் பிரதாபோதன் சார் தான் ஹீரோ, நான் ஒரு கேரக்டர். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்பவுமே தயாராக இருக்கும். நான் ஒரு நடிகன் பேசிக்கலி, எனக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் வரதில் 10 வந்தால் அதில் 1-2 வி வில் செலக்ட், அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர வேறு ஒன்று. விஜயோடைய படத்துலேயே இப்போ 3 பேருமே லவ் பாயாக நடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக பிரசாந்த் சாரும் லவ் போர்ஷனு, விஜய் சாரும் லவ் மூவியாக கதை சொன்னாரா? இல்லை கேட்குறோம்ல. இல்லை கதை நடிச்சிருக்கீங்களா அதை தான் கேட்க வரேன். நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, லவர் பாயா நடிக்கல அவங்க. அவர் படம் ஃபுல்லாக லவ் பாயாக தான் நடிச்சிருக்காரு மோகன் சார். இல்லை எந்த படம் பண்ணலையா சார் லவ் பாயா? ஏங்க இப்போவா? இல்லை தொடர்ந்து நீங்கள் பண்ண படங்கள்லாம்
வாங்க தனியாக பேசிப்போம். ஏன்னா அவர் தொடர்ந்து சொன்னதுக்கு நான் படங்கள் கேட்கிறேன். பற்றி நான் இப்போ பேச முடியுமா? இல்ல. எல்லாருக்கும் டின்னர் டைம் இல்லை. இல்லை இதுலேயும் 3 பேர் அதே மாதிரி வந்திருக்கீங்க லவ் பாயா, அதனால் கேட்குறேன். இதில் யாருக்குமே பிரச்சனை இல்லையே. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. லவ்வர் பாயாக இருக்கிறவன் எப்போவுமே லவ்வர் பாயாக இருக்க முடியுமா? ஒன்று எல்லாருக்கும் கதைக்கு ஏற்ற தானுங்க கேரக்டர்ஸு. ஸோ அதில் வித்தியாசமாக கிடைக்கும்போது தான் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும். அதை டைரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணால் சந்தோஷம் தானே. இப்போ என்ன சில்வர் ஜூப்லாம் நிறைய பார்த்துட்டீங்க. இப்போ வர படத்தில் வந்து 3 நாளில் சக்ஸஸ் மீட்டு, 5 நாளில் வந்து சூப்பர் ஹிட்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சூப்பர் ஹிட்லலாம் நீங்கள் பார்த்து கடந்து வந்த ஆள் நீங்கள், சரிங்களா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அப்போவே என்னோடய படங்கள் 100 நாளோ சில்வர் ஜூப்ளி ஆனாலும் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுனதே இல்லை. அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது, சார் அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார், என்ன சார் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க, நீங்கள் நம்ம அடுத்த மக்களுக்கு தெரியும் ஓடி இருக்கிறது, நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போது அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ எதுவுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணோங்கிறதே இல்லை சார். மோகன் சார். சரிங்க சார். சொல்லுங்கள் ஐயா. சதீஷ் சைடு சார். இப்போ வந்து சார் ஒரு நடிகர்னா ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க. இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது. ஏதாச்சும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொமான்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லைங்க, தப்பாக நினைங்க. என்னோடய ரசிகர்கள் எப்போவுமே நல்லதாக எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர். அதனால தான் நான் சொல்கிறேன், விதிங்கிற படம் ரசிகர்கள் என்கிட்டேருந்து ரொம்ப பர்டிகுலராக எதிர்பார்த்துருந்தா அந்த படமே ஓடி இருக்காது. எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க. அப்படி பண்ணலை அவங்க. அதனால் ரசிகர்கள் என்னோட ரசிகர்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும், நான் நல்லா நடிச்சிருக்கணும், அவ்வளோதான். நம்ம பையன், நம்ம வீட்டுக்காரர், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பையன், நம்ம அப்பா, இப்படி தான் யோசிக்கிறாங்க. அதனால் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆமாம், விதி படம் இன்னமும் எந்த கோர்ட்டு சீன் எந்த படத்தில் வந்தாலும் எங்களுக்கு விதி படம் மாதிரி இருக்குது, இல்லை அதை தான் பேசுவோம் இல்லையா ரசிகர்கள். இந்த படத்தில் ஏதாவது சட்டம் கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? ஏன்னா சார் வேறு கையில் துப்பாக்கியோடய தெரிகிறாரு மோகன் சார் வேறு, அதனால் கேட்குறேன். ட்ரெய்லரில் புத்தகத்தோடவும் அழிகிறோம். டோன்ட் வரி. வாழ்த்துக்கள் சார். ஓகே, நன்றி.